போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் குறித்த ட்வீட்டை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெலீட் செய்தது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். மாநிலத்தில் என்ன வேலையெல்லாம் செய்வோம்? ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும். நீ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தா 1 லட்சம் ரூபா வருஷத்துக்கு ஸ்டைஃபண்டு. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், தெலங்கானா போன்ற மாநிலத்தில், கர்நாடகா யுவன் நிதி கொடுக்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். ஒன்று, அவர்களை தொழிலதிபர் ஆக்குவது மூலமாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்பு, இல்லாட்டி இரண்டாவது 500 நாட்களில் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 லட்சம் வேலை வாய்ப்பு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும், இது காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தேர்தல். 2024 என்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கின்றார்கள். அதிலே மற்றும் ஒரு பொய்யாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்ன அந்த 4 பொய்களையும் பார்க்கிறோம். ஆனால் காலையில் நான் சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க. உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கண்ணா. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக இதை பற்றி பேசாமல் வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில் பொறுப்பில் இருக்காரு. அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்கெல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புகிறார். இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். தப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவா நிறுத்திடலாம் நிறுத்துறாங்க. ஆனா டிஜிபி ஏன் போட்டோ எடுத்தன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன் போட்டோ எடுத்தன்? இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க போட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்கிறது 2வது பேச்சுக்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க, வந்து நிப்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, போட்டோ எடுத்தார், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. தப்பா சரியா? அடுத்ததுங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார்? 2வது கேள்வி. ஜேஎஸ்எம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார்? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுக RS பாரதி இதெல்லாம் பேச மாட்டார். ஆனா நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு? இல்ல என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்றாங்க. இது டிஜிபி பேசுற பேச்சாங்கன்னா? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக, அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க? முதலமைச்சர் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர, ஒரு டிஜிபி வந்து உட்கார்ந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமாக போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.